இந்த கடைய தேடி கண்டுபிடிக்க நாங்க இந்த வெயில்ல அலைஞ்சது. ஐயய்யோ! அப்பா அவ்வளோ நேரம் அலைஞ்சோங்க இந்த கடைய கண்டுபிடிக்கிறதுக்கு. எங்க இருக்குன்னே தெரியல. ஃபர்ஸ்ட் டைம் வேற வரோமா, எங்க இருக்குன்னு தெரியாம அப்புறம் என் தங்கச்சி வீடியோ கால் போட்டு இதுவா அதுவான்னு பார்த்து, அதுக்கப்புறமா கண்டுபிடிச்சு இந்த கடைக்கு வரதுக்குள்ள ஒரு வழி ஆயிட்டோங்க. வந்ததுக்கப்புறம் தேவையானது எல்லாத்தையும் ஒண்ணு ஒண்ணா வாங்க ஆரம்பிச்சுட்டோம். அப்படியே டெய்லரிங்க்கு என்னென்ன தேவையோ, அதுவும் ஆரி ஒர்க்குக்கு என்னென்ன தேவையோ, அதுவும் மொத்தமா எல்லாமே வாங்குறதுக்காக வரல. சும்மா சாம்பிளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் வாங்கி போயிடும். என்னென்ன இருக்குன்னு ஃபர்ஸ்ட் நல்லா பார்த்துப்போம். அப்பதான் நம்மளுக்கு வந்து இங்க வந்தா எல்லாமே வாங்கிட்டு போக முடியுமா? அப்படின்ற மாரி ஒரு ஐடியா கிடைக்குன்றதுக்காக வந்து இத விசிட் பண்றதுக்காக தான் வந்தோமே இந்த இடத்துக்கு. சரி வந்ததுக்கு ஏதாவது வாங்கிட்டு போவோம். இப்போதைக்கு தேவையானத ஏதாவது வாங்கிட்டு போவோம்னு சொல்லிட்டு தான் கொஞ்சோண்டு வாங்கியிருக்கோங்க. இதெல்லாம் அப்படியே பாக்கெட்லேயே தருவாங்களாம். பாக்கெட்டோட வாங்குனா 450 கிராம் இருக்குமா, ஒரு ரூ. 200 300க்குள்ள வரும் அப்படின்னு சொல்றாங்க. அது ஒரு ஒரு பீட்ஸை பொறுத்து. எல்லாத்தையும் பார்த்தோங்க. எல்லாம் ஒரு ஒரு பாட்டில்ல இங்க பாருங்க ஒரு ஒரு பாட்டில்ல ஒவ்வொரு டிசைன் போட்டு அடுக்கியிருக்காங்க. இது கொஞ்சம் பெரிய சைஸ் செயினு, அதை விட இது சின்ன சைஸு. எல்லாமே சூப்பரா இருந்தது. அங்க இல்லாதது எதுவுமே கிடையாதுங்க. இந்த கடை எனக்கு எப்படி தெரியும்னு பார்த்தீங்கன்னா, என்னோட சிஸ்டர் வந்து இந்த கடையில தான் வந்து அவங்க இந்த வளையல் செய்யறதுக்கு, இந்த த்ரெட்டில் தோடு செய்யறதுக்கு இதெல்லாம் அவளுக்கு கொஞ்சம் ஆர்வம். அதில் சும்மா வந்து வாங்குறதுக்கு வருவா. அப்போ அந்த கடையை பற்றி சொல்லுவார். ரொம்ப பெரிய கடை, கடல் மாரி இருக்கும். அங்கே போய் உனக்கு என்ன வேணுமோ வாங்கிக்கலாம். எல்லாமே இருக்கும். எல்லா டிசைன்ஸ்லேயும் எல்லாமே அங்கே கிடைக்கும் அப்படின்னு சொன்னான். சரி போய் பார்த்துட்டு வருமேன்னு சொல்லிட்டு தான் நாங்கள் இந்த தடவை இதை பார்க்கறதுக்காக வரல, இங்கே ஒரு வேலையாக வந்தோம். அப்படியே இதையும் பார்த்துட்டு போயிடுமேன்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்துட்டோம். இந்த கலைஞர் காசு 5000 போட்டாங்களாங்க. எங்கே பார்த்தாலும் கூட்டமாக இருக்குது. இவங்க ஏடிஎம் தேடி அலைகிறாங்க காசு எடுக்கலான்னு சொல்லிட்டு எல்லா ஏடிஎம்மும் கூட்டமாக இருந்துச்சு. நான் அப்ளை பண்ணங்க, எனக்கு கிடைக்கல இந்த காசு. அதனால மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அப்படியே அடுத்தது எங்கள் வீட்டுக்கு பத்திரிக்கை வைக்கலான்னு வந்தவங்க. பார்த்தா எங்கள் வீட்டில் உள்ளவங்க எல்லாரும் அங்கே மல்லாட்ட கொல்லையில் தண்ணி அடிச்சிட்டு இருந்தாங்க. சரி இவ்வளோ தூரம் போக முடியாது நடந்து கொல்லையில் இறங்கின்னு சொல்லிட்டு போய் அப்பா படத்துக்கிட்ட வச்சுட்டு போகிறோன்னு சொல்லி அப்படியே வச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டோங்க. எங்கள் அப்பா இல்லாமல் ரொம்பவே கஷ்டப்படுறாங்க தண்ணி இறக்கிறதுக்கு, இந்த மல்லாட்ட கொல்லைக்கு மருந்து காட்டுறதுக்கெல்லாம். நாங்கள் கிட்டே இருந்தால் எதாவது ஹெல்ப் பண்ணலாம். நாங்கள் இவ்வளோ தூரமாக இருக்கிறதால எங்களாலையும் இப்போ ஒரு ஹெல்ப்பும் பண்ண முடியாமல் இருக்குது. அதுவே ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. அப்புறம் நம்ம போயிட்டு என்ன வாங்கணுன்றதை ஒன்று ஒன்றா பார்க்கலாம். இந்த காசு தாங்க வாங்கினேன். இது ஒரு 50 கிராம் வாங்கணும். எல்லாம் கிராம் கணக்கில் தான் தராங்க. இது வந்து மிஷினுக்கு போடுற ஆயிலுங்க. 1 லிட்டரா வாங்கலான்னு பார்த்தோம். ஃபஸ்ட்டு சின்னதாக வாங்கிக்கோ, அப்புறமா 1 லிட்டர் வாங்கிக்கலான்னு சொல்லிட்டு இதை மட்டும் வாங்கிட்டு வந்துட்டாங்க. அடுத்து இந்த செயின் வாங்கணும். அடுத்தது சுகர் பீடு. ஏற்கனவே சுகர் பீடு கொஞ்சோண்டு நான் வச்சுருக்கேங்க. அப்பயும் கொஞ்சோண்டு வாங்கிக்கிட்டேன். டியூப் பீட்லேயே கட் பீடு இது கொஞ்சோண்டு வாங்கிக்கிட்டேன். மற்றது எதுவும் அதில் வாங்கலைங்க. இந்த டியூப்லேயே இந்த கட் பீடு வாங்கணும்ல, அதில் வச்சு நான் ஆரி ஒர்க்குங்க இந்த சாம்பிளுக்கு போட்டிருக்கேங்க. நல்லாவே இருக்குது. நல்லா பளபளன்னு இருந்தது. மொத்தமாக இவ்வளோ தான் வாங்கினோம். அப்புறமா போயிட்டு ஒர்க் ஆரம்பித்ததுக்கப்புறம் வாங்கிக்கலான்னு பார்த்தோம். இது தாங்க நான் ஃபஸ்ட்டு ஆரி ஒர்க் கற்றுக்கிட்டு போட்டேன் ஃபஸ்ட்டு டிசைனு. எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அவ்வளோதாங்க இந்த வீடியோ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாடா பை.